ஒரு நாளைக்கு வெறும் 4 ஹவர்ஸ் மட்டுமே தூங்குற ஜப்பானீஸ் பீப்புள் எப்படி டே ஃபுல்லாக இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஆனால் நம்ம நாள் முழுக்க தூங்கினாலும் காலையில் எழுந்திருக்கிறப்ப உடம்பே சரியில்லாத மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். நம்மளை விட கம்மியான நேரம் தூங்குற ஜப்பானீஸ் பீப்புள் காலையில் எழுந்ததும் அவங்க எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பாக பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த 1 வீக்குள்ளே நீங்களும் ஒரு ப்ரோ ஸ்லீப்பராக ஆகிடுவீங்க. இந்த 7 ஜப்பானீஸ் ஹேபிட் உங்கள் ஸ்லீப் பேட்டர்னை ரீசெட் பண்ணி நீங்கள் கம்மியாக தூங்கினாலும் சுறுசுறுப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் 8 ஹவர்ஸ் தூங்கினாலும் ஏஞ்ச உடனே நடக்கக்கூட பாடிக்கு எனர்ஜி இல்லையா? தூங்குறதுக்கு முன்னாடி இருந்த டயர்டை விட தூங்கி ஏஞ்சதும் இன்னும் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? பட் இந்த வேர்ல்டுலே இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஜப்பானில் ஒரு பர்சன் 4 ஹவர்ஸ் தூங்கி மார்னிங் ஏஞ்சதும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட அவங்க வேலையை பண்ணுறாங்க. ஜப்பானீஸ் பீப்புள் கிட்ட சூப்பர் பவர்லாம் இல்லை. அவங்க ஃபாலோ பண்ணுற சீக்ரெட் ஹேபிட். நீங்களும் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 4 ஹவர்ஸ் தூங்கி நெக்ஸ்ட் டே ஃபுல் ப்ரொடக்டிவாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. நம்பர் 1, கூல் டவுன் யுவர் ரூம். ஜப்பானில் 2000க்கும் அதிகமான வீட்டுகளில் ரீசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ரூம் டெம்பரேச்சர் 13 to 80 டிகிரி செல்சியஸாக வச்சுருந்தாங்களாம். ரூமை கூலாக வச்சுருந்தா அவங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமா. ஆனால் நம்ம 28 டிகிரி செல்சியஸில் வேர்வையோட தூங்க ட்ரை பண்ணும்போது என்னடா தூக்கமே வரமாட்டேதேன்னு புலம்புறோம். ஸ்லீப் சயின்டிஸ்ட் மேத்யூ வாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, டீப் ஸ்லீப் வரணும்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை 2 to 3 டிகிரி செல்சியஸாவது குறைக்கணும். ரூம் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் பிரெயின் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் காலையில் எழுந்திருக்கிறப்ப டல்லாக எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் ரூம் டெம்பரேச்சரை 18 டிகிரி செல்சியஸில் கூலாக வச்சுக்கோங்க. ஏசி இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஏர் கூலர், ஃபேன், விண்டோவை கூட ஓப்பனில் வச்சுக்கலாம். முக்கியமாக உங்கள் ரூம் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஜப்பானீஸ் பீப்புள் இதை டெய்லி ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் கம்மியான நேரம் தூங்கினாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறாங்க. நம்பர் 2, சப்போர்ட் ஓவர் சாஃப்ட்னஸ். நம்ம மைண்டில் ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்குது, சாஃப்டான பெட்டில் படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு. ஆனால் அது உண்மை இல்லை. ஜப்பானில் யாருமே சாஃப்ட் மேட்ரஸில் தூங்க மாட்டாங்க. அவங்க ஃபுட்டான் டட்டாமி மேட்டில் தான் தூங்குவாங்க. சாஃப்டான பெட்டில் தூங்கும்போது நம்மளுடைய முதுகெலும்பு நேச்சுரல் பொசிஷனில் இருக்காது. நமக்கே தெரியாமல் நைட்டில் அடிக்கடி எழுந்து உடம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தூங்குவோம். இதனால தான் காலையில் எழுந்ததும் பாடி பெயினாக இருக்குது. உங்ககிட்ட ஃபியூட்டான் டட்டாமி மேட்ரஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பெட்டை விட பாயை யூஸ் பண்ணுறது பெட்டர். நீங்கள் மெத்த மாதிரி இருக்கிறதுல தான் தூங்குவீங்கன்னா 2-3 காட்டன் பெட்ஷீட்டை போட்டு அதில் தூங்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கும், பாடி ப்ரெஷர் குறையும், ஆழ்ந்த தூக்கம் வரும். முக்கியமாக உங்கள் தலைகாணி தலையை விழுங்குற மாதிரி இருக்கக்கூடாது, நெக்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து சொல்ல போகிற ஜப்பானீஸ் சீக்ரெட் ஹேபிட் உங்கள் ஸ்லீப் லெவலை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 3, ஹாட் பாத் ரிச்சுவல். மார்னிங்கில் கோல்டு வாட்டரில் குளிச்சா பாடி அலர்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ராத்திரி கோல்டு வாட்டர் இல்லை, வார்ம் வாட்டர் தான் மேஜிக் பண்ணும். ஜப்பானில் இது ஒரு ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதோட பேர் ஒஃபோரோ பாத். தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூடான தண்ணீரில் குளிக்கிறப்போ பாடி கூலாக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, சூடான தண்ணியில் குளிக்கிறதுனால உடம்புல இருக்கிற கோர் டெம்பரேச்சர் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையுமா. இதனால பிரெயின் டீப் ஸ்லீப்பை ட்ரிகர் பண்ணும். நீங்கள் யோசிக்கலாம், ஹாட் பாத் எடுத்துக்கும் போது பாடியோட டெம்பரேச்சரை தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு. ஆனால் ஹாட் பாத் எடுத்துக்கும் போது ஸ்கின்ல இருக்கிற பிளட் வெசல் ஓப்பன் ஆகும், பாடி டெம்பரேச்சரை ஸ்லைட்டாக ரைஸ் பண்ணும். ஆனால் குளிச்சுட்டு வெளில வந்த உடனே ஓப்பனான வெசல்ல இருந்து ஹீட்டை குயிக்காக ரிலீஸ் பண்ணிடும். இதனால் உங்கள் பாடி டெம்பரேச்சர் ஃபாஸ்ட்டாக குறையும். தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஹாட் பாத் எடுத்துக்கோங்க. அப்படி குளிக்க முடியலன்னா உங்கள் கால்களை வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவுங்க. உங்கள் ஸ்லீப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 4, ரீஃப்ரேம் யுவர் ஸ்லீப் கல்ச்சர்.
நம்ம கண்ட்ரியில் யாராவது நம்மளை பார்த்து ஏன் நீ எப்போவுமே டயர்டாக இருக்குன்னு கேட்டால் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஜப்பானில் அது காம்ப்ளிமெண்ட். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஜப்பானில் பப்ளிக்கில் தூங்குறது கூட ஷேம் இல்லை. அதோட பேர் இனிமோரி. டே மிடில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் பாடியோட எனர்ஜி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆஃபீஸில் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலே டீ காஃபியை குடித்து தூக்கத்தை கலைச்சிடுறோம். ஆனால் இப்படி பண்ணுறதுனால அந்த டயர்ட்னஸ் 10 ஹவர்ஸ் மேலே நம்ம பாடியிலே தான் தங்கியிருக்கும். இதனால நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பிரெயினை சோர்வாக வச்சுக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்லீப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. டயர்டாக இருந்தால் பாடி கொடுக்குற சிக்னலை இக்னோர் பண்ணாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஜப்பானீஸ் பீப்புள் ஸ்லீப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க டே ஃபுல்லாக ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கான சீக்ரெட். நம்பர் 5, மாஸ்டர் த மினி நேப். நம்ம ஒரு தப்பான நம்பிக்கையை வச்சுருக்கோம், அதிக நேரம் தூங்குனா அதிக எனர்ஜி கிடைக்கும்னு. பட் இது உண்மை இல்லை. ஜப்பானீஸ் பீப்புள் மினி நேப்னு ஒரு மேஜிக் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வரலாம், மினி நேப்னா என்னன்னு. ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, ஒரு 15 to 20 மினிட்ஸ் தூங்குறது. ஷார்ட் நேப் ஈக்குவல் டு ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? டெய்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தூங்குங்க. அதை விட ஜாஸ்தியாக தூங்கிட்டீங்கன்னா தலை கனமாக இருக்கும். ஸ்கூலில் ஆஃபீஸில் தூங்க முடியலன்னா கண்ணை மூடிட்டு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது உங்கள் பிரெயினை ரீபீட் பண்ணும். மினி நேப் எடுத்துக்கிறதுக்கான பெஸ்ட்டு டைம் 1 PM to 3 PM. இந்த ஹேபிட்னால தான் அவங்க டெய்லியும் 4 to 5 ஹவர்ஸ் ஸ்லீப்பில் கூட எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. இது அவங்களுடைய மூளையை சோர்வடையாமல் இருக்க ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 6, அவாய்ட் ப்ளூ லைட் பிஃபோர் ஸ்லீப்பிங். நம்ம நைட்டில் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? பெட்டில் போய் ஃபோனை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறது. பட் இதில் இருக்கிற டேஞ்சரஸ் என்னன்னா, டிஜிட்டல் ஸ்க்ரீன்லேருந்து வர அந்த ப்ளூ லைட் நம்ம உடம்புல ஏற்படுற சர்க்காடியன் ரைம்த்தை சேஞ்ச் பண்ணுது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ப்ளூ லைட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு இது பகல் தான் அப்படின்ற ஒரு மெசேஜை அனுப்பும். இதனால தான் டீப் ஸ்லீப் வர லேட் ஆகுது. ஜப்பானில் 95% பீப்புள் கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க நைட் ஸ்க்ரீன் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்க. தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தூங்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோனை சைடில் வச்சுடுங்க. உங்கள் மைண்டை காம் பண்ணுற விஷயங்களை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு புக் படிக்கலாம். இன்னும் ஒரு ஹேபிட் இருக்குது, உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 7, யூஸ் யுவர் ரைட் பில்லோ. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு பில்லோவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் காலையில் எழுந்ததும் கழுத்தை வலிக்குது புலம்புவோம். இது எதனாலனா, ராங்கான பில்லோ யூஸ் பண்ணுறதுனால கழுத்தில் ரத்த ஓட்டத்தை குறையுது. ஆனால் ஜப்பானில் சொபாஹாவோ பில்லோவை யூஸ் பண்ணுறாங்க. இது பக்வீட் ஹஸ்கால ஃபில் பண்ணி இருக்கும். அது அவங்க கழுத்தை ஏற்ற வளைவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ப்ரெஷர் இல்லை, ஸ்டிஃப்னஸ் இல்லை, ரத்த ஓட்டமும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2-3 பில்லோவை ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழும்போது கழுத்து வலி இல்லாமல் இருந்தால் அதுதான் உங்கள் பர்ஃபெக்ட் பில்லோ. இந்த 7 ஜப்பானீஸ் ஹேபிட்டுமே உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.